ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு சூப்பரான மொமோவுக்கு தொட்டுக்கிற சட்னி, அதாவது அந்த சட்னியில் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் சேர்ப்பாங்க, டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் சேர்க்காம ஹெல்த்தியான முறையில், ஆனால் அதே உரப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக சட்னி பண்ண போகிறேன். வாங்க அது குயிக்காக பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு அடுப்பில் வந்து கடாயோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு அரைவாசி தண்ணி விட்டு நம்ம இதில் எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணியவே யூஸ் பண்ணி அரைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணி போகிறோம். இதில் வந்து நான் தோலோடு தான் பூண்டு போடுறேன். ஒரு ஃபுல் பூண்டு போட்டிருக்கேன். உரப்புக்கு ஒரு 6 மிளகாய். தக்காளியை வந்து லேசாக கீரிப்போம். ஃபுல்லாக அந்த தோல் நல்லா உறிஞ்சி வரணும், நமக்கு தோல் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அந்த சட்னி ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும்ல, பயங்கர உரப்பாக இருக்கும். அது நார்த் இந்தியன் மித்ததுலலாம் உரப்பு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த சட்னி மட்டும் பயங்கர உரப்பு. வாயில் வச்ச உடனே காதுலேருந்து ரத்தம் வந்துடும். ஆனால் திருப்பி சாப்பிடும் போல இருக்கும், நல்லா இருக்கும். அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, இல்லை உரப்பே இருக்காது. அது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் ஸ்டஃபிங். தமிழில் இப்போ வந்து நம்ம சொன்னோம்னா காய்கறி கொழுக்கட்டை. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த தக்காளியோட தோலை மட்டும் நம்ம உரிச்சிடலாம். இதை வெளியே எடுத்து வச்சுட்டு தக்காளி தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லா தோலையும் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அரைச்சிட்டு சட்னிக்கு என்ன மேற்கொண்டு சேர்க்கணுன்றதை மட்டும் காட்டுறேன். இதெல்லாம் ஆறுறதுக்காக தான் நான் தனித்தனியாக மாற்றி வைக்கிறேன். இந்த தண்ணியை வந்து நம்ம அதில் சேர்த்துருவோம் அரைக்கும் போது. இப்போ ஆறட்டும். இது ஆறிடுச்சு. நம்ம இதை சேர்த்து அரைச்சிடலாம். உள்ளே வந்து வேக வச்ச பூண்டும் மிளகாய் வத்தலையும் சேர்த்தாச்சு. நம்ம தோல் எடுத்தது தனியாக வச்சுருக்கோம். இதை உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சாச்சு. இதில் இந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதே தண்ணியை வச்சு அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இஞ்சி சேர்க்க நான் மறந்துட்டேன். இஞ்சி சேர்த்து அரைச்சிடுவோம். அதை வேக வைக்க வேணாமா? இஞ்சி வேக வைக்கணும். சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா எண்ணெய் விட்டு தாளிக்கலாம் மாட்டோம். எண்ணெய் விட்டு எண்ணெயில் தான் இதை நம்ம போட்டு லேசாக ஒரு வதக்குவோம். அப்படி ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இது வந்து அந்த கொஞ்சம் லைட் ஒரு ரா ஸ்மெல் வரும். அதுதான் இதோட டேஸ்ட்டே. எண்ணெயில் வந்து நம்ம இஞ்சி துருவலை கூட நம்ம போட்டுக்கலாம், அப்படி செய்யலாம். அந்த இஞ்சியோட உரப்பும் இந்த மிளகாவோட உரப்பும் தான் இதுக்கு மெயின். இப்போ இஞ்சியோட அரைச்சாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில். எண்ணெய் முதல்ல விட்டுட்டிங்களா? ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சூடாயிடுச்சு. நல்லா வலிச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அதோட ஒரு ஸ்பூன் ஜீனி. இது நல்லா கலந்து ஒரே 1 நிமிஷம். அதே வாசனை. முப்பது செகண்ட் ஆகுது. 60 செகண்டில் நம்ம வந்து எடுத்துடலாம். இதில் வந்து சோயா சாஸு. என்னங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் அதில் சேர்ப்பாங்க. அந்த சொல்கிற அதெல்லாம் நமக்கு வந்து நம்ம மாத்திரம் கிடையாது. பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. அந்த அந்த சாஸ்னால தெரிச்சு ஓடிடும். சாஸ் அந்த சாஸ்னால தெரிச்சு. எங்கள் அம்மாவுக்கு சாஸ்ன்னு சொல்ல தெரிஞ்சாலும் அதை சாஸ்ன்னு சொல்கிறதுல ரொம்ப இஷ்டம். ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். யம்மியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த யம்மியான சட்னியை நம்ம சர்வ் பண்ணிடுவோம். வாவ், இது பீங்கான். இப்படி இருக்கு. வாவ்,
ஆவி பறக்கு. காரசாரமான இந்த சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே டாப் நாச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. மறக்காமல் நந்தினிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நந்தினிஸ் பண்ணுறதுக்கு தேவை. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, சூப்பர். இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் தான் நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.